ஆனால் உங்களுக்குள்ளே இப்படி ஒரு உணர்வு ப்ரைடு இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியும். இந்த ப்ரைடில் என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு தமிழன்னு ப்ரைடு பண்ணலாம், ஆந்திரா சம்மந்தமில்லாத ஆந்திராவில் போய் நாங்களாம் ஆந்திராவாக்கும். சரி, இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, வருத்தமாவது நேர்மையாக தெரிவிச்சிருக்காரானா அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய பிறப்பை எப்படி மாற்ற முடியும்? பிறப்பு தமிழ்நாடு தானேப்பா நைனா, தமிழ்நாடு தானே. சென்னையில் பிறந்த ஒரு பறையருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? சென்னையில் பிறந்த ஒரு வன்னியருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவனை மாதிரியே நீங்கள் திமுக ஓட்டு போடுறீங்க, அவனை மாதிரியே நீங்கள் அதிமுக ஓட்டு போடுறீங்க, அவனை மாதிரியே ரஜினிக்கு விசில் அடிக்கிறீங்க. எங்கள் தமிழ்நாட்டினுடைய கூறுகள் எல்லாமே உங்களை பாதிக்குது, உங்களை வாழ வைக்குது. நல்லாவே இருக்கீங்க தமிழனை விட நீங்கள் நல்லா. உங்களுக்கு அப்புறம் எங்கேருந்து வந்தது தெலுங்கு எனக்கு புரியல. சரி, இப்போ நான் ஒரு தமிழனாக இருந்து ஆந்திராவில் 3 தலைமுறை இப்போ 6 தலைமுறை வளர்ந்தா நான் என்னை தெலுங்குன்னு தான் சொல்லுவேன். தாய்மொழி தமிழாக இருந்தாலும் அதை தேவையில்லாமல் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு 6 தலைமுறையாக என்னை வளர்த்தது தெலுங்குன்னா நான் தமிழ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் மொழியே பேசி தெலுங்கே தெரியலனாலும் நாங்கள் தெலுங்காக்கும் அப்படின்னு பேசுகிறீங்க, அது ஒன்று தப்பு. அப்புறம் நாயுடுங்கிறது சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது பார்த்திபன்? இவங்க பிறப்பு அதுதானா? என்னுடைய பிறப்பு இதே மறக்க முடியாது. நாயுடுங்கிறது ஒரு பிறப்புரிமையா?